ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரணியா ப்ளஸ் ட்ரா வந்து 582. இதுக்கான கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்றைய பம்பர் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 572. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 5ன்ற நம்பர் தான் எடுத்திருந்தேன். இப்போ அடுத்து பி போர்டில் 0, சி போர்டில் 1, 9ன்ற நம்பர் மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போ நேற்றைய ரிசல்ட்டுக்கு நான் வந்து 2வது மெத்தட் மட்டும் கரெக்டாக பாஸ் ஆகிருந்தது. இதில் வந்து பம்பர் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி போர்டில் அடுத்தடுத்த நம்பர் ஒரே நம்பரே வந்து அடுத்தடுத்த போர்டில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு முன்னாடி பாஸ் ஆகிருக்கிற பம்பர் ரிசல்ட்டில் இருக்கிற பிசி போர்டை பெருகல் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இங்கே 9 9ன்னு இருக்கும்போது 5 7 35ன்னா இது அடுத்து நடக்கிற பம்பர் ரிசல்ட்டில் 3 5 இந்த 2 நம்பருமே இங்கே பாஸ் ஆகிருந்தது. இப்போ இதுக்கடுத்து இந்த கம்பேரிஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே 8 8ன்னு இருக்கும்போதே பிசி போர்டில் அதுக்கு முன்னாடி இருந்த பிசி போர்டு 8 2 8 2 16னா 1 6 இங்கே 3வது பம்பர் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இங்கே 9 9ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னாடி இருந்த பிசி போர்டு 6 2 6 2 12னா 1 மட்டுமாவது இங்கே பாஸ் ஆகிருந்தது. இங்கே 3 3னா அதுக்கு முன்னாடி இருந்த பிசி போர்டு 9 8 9 8 72னா 2 மட்டுமாவது இங்கே ஏசி போர்டில் 90வது பம்பர் ரிசல்ட்டில் 2 போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இந்த எல்லா செட்டு ரிசல்ட் கம்பேரிஷன் வச்சு தான் இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன பம்பர் ரிசல்ட் நம்பர் வந்து 266, அதுக்கு முன்னாடி பாஸ் ஆன பம்பர் ரிசல்ட் நம்பர் வந்து 215. இங்கே லாஸ்ட்டாக பாஸ் ஆன ரிசல்ட்லேயும் பிசி போர்டு 6 6 தான். அதுக்கு முன்னாடி இருந்த நம்பர் 1 5 1 × 5 எடுத்தாலும் 5 மட்டும் வரலான்ட்டு 5 மட்டும் தான் நேற்று ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருந்தேன். ஏ போர்டில் 5 மட்டும் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நம்ம இன்னொரு மெத்தடில் கம்பேர் பண்ண 0 1 9 இந்த ரிசல்ட் தான் வரல. ஆனால் இதுக்கு முன்னாடி பாஸ் ஆன பம்பர் ரிசல்ட் எல்லாமே இந்த பேட்டர்னில் தான் கொடுத்துருந்தாங்க. 6 நம்பர் இருந்தாலே அதுக்கு அடுத்து வர பம்பர் ரிசல்ட்டில் இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடுது. இது வரைக்கும் நான் வந்து ஒரு 10 செட்டு ரிசல்ட் ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணி பார்த்ததில் அந்த மாதிரி தான் நம்பர் இருந்தது. 6 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர பம்பர் ரிசல்ட்டில் 9 1 0 இதில் இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க வந்து இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து 7 2 இந்த மாதிரி நம்பர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதில் வந்து நான் 0 1 9 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 7 2ன்ற நம்பர் வந்து பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்த கேல்குலேஷன் மெத்தட் படி நேற்று ரிசல்ட்டுக்கு ஒரு மெத்தட் கரெக்டாக இருந்தது. அதில் ஏ போர்டில் 5 சொல்லியிருப்பேன், 5 மட்டும் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. மீதி பிசி போர்டு வரல. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு கம்பேரிஷன் மட்டும்தான், ஒரே ஒரு மெத்தட் தான். இந்த ஒரே ஒரு மெத்தட்லேயே வந்து ஒரு 5 நம்பர் எடுத்திருப்பேன். இது வந்து நான் காரணியா ப்ளஸ் இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இந்த மந்த்லி சார்ட் வீக்லி சார்ட் எந்த கம்பேரிஷனுமே இல்லை. இயர்லி சார்ட் மட்டும் வச்சு ஒரே ஒரு கம்பேரிஷன் மட்டுமே வச்சு தான் இந்த கெஸ்ஸிங் நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ போன வார காரணியா ப்ளஸ் நம்பர் வந்து 696, அதுக்கு முன் வார காரணியா ப்ளஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 266. இப்போ இதில் நான் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா, இப்போது 7 6 காரணியா ப்ளஸில் பாஸ் ஆகிட்டு அதுக்கடுத்து 6 9 இந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கடுத்து வர ரிசல்ட்டில் இந்த 5 நம்பர்லேயே ரிசல்ட்டை முடிஞ்சிடும். 6 9 8 1 0. ஓகேவா? இதை தான் நான் வந்து தனித்தனி போர்டில் எடுத்திருப்பேன். இதில் வந்து ஒரே ஒரு கம்பேரிஷன் மெத்தட் தான். இந்த மெத்தட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கம்பேரிஷன் பார்த்துட்டு நீங்கள் மந்த்லி சார்ட்டு இந்த கம்பேரிஷன் பார்த்து எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நான் இந்த இயர்லி சார்ட் மட்டுமே வச்சு நான் இதில் ஒரே ஒரு மெத்தட் தான் சொல்ல வரேன். 7 6 காரணியா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிட்டு அதுக்கடுத்து 6 9 நம்பர் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கடுத்து வர நம்பர் வந்து ஒரு போர்டில் 6 9 வந்துடும், ஒரு போர்டில் 8 வந்துடும், இன்னொரு போர்டில் 1 0 இந்த மாதிரி நம்பர்லேயே ரிசல்ட் முடிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் ரிசல்ட் இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 679, அதுக்கு அடுத்த வாரம் 965, அதுக்கு அடுத்த வாரம் 681, இங்கே 907, அதுக்கு அடுத்த வாரம் 169, அதுக்கு அடுத்த வாரம் 065, அதுக்கு அடுத்த வாரம் 089. இப்போ அடுத்து இங்கே 699 நம்பர் இருக்கும்போதே கூட 048ன்னு அதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இதில் என்ன சொல்கிறேன்னா இங்கே 7 6, அதுக்கு அடுத்த வாரம் 9 6, அதுக்கு அடுத்த வாரம் 6 8 1 இதிலே ரிசல்ட் முடிஞ்சிடும். இப்போ இங்கேயும் 7 6, அதுக்கு அடுத்து 9 6, இப்போ அதுக்கடுத்து இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 0 8 9 இதிலே ரிசல்ட் முடிஞ்சிடும். ஓகேவா? 699ன்னு இருக்கும்போதே கூட 0 8 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நம்மளுக்கு போன வார ரிசல்ட் நம்பர் வந்து 696, அதுக்கு முன் வார நம்பர் 766, 7 6 9 6ன்னு இருக்கா. இப்போ மறுபடியும் இன்னைக்கான ரிசல்ட்டில் 6 9 8 1 0 இதிலே ரிசல்ட் முடிஞ்சிடலாம். ஏன்னா இங்கே 7 6 9 6 6 8 1, இங்கே 7 6 9 6 8 இருக்கா. அதே மாதிரி இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 9. இப்பயும் 7 6 9 6 இதே பேட்டர்ன் தான். போன வாரம் ஏபி போர்டு 7 6 9, அதுக்கு முன் வாரம் ஏபி போர்டு 7 6. இப்போது இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு ஒரு போர்டில் 6 9 வரலாம், இன்னொரு போர்டில் 8 வரலாம், இன்னொரு போர்டில் 1 இல்லைன்னா 0 வரலாம்.
அதனால் நான் வந்து இந்த 5 நம்பருமே 3 போர்டில் தனித்தனியாக எடுத்து எழுதியிருப்பேன். ஏ போர்டில் 6 9, பி போர்டில் 8, சி போர்டில் 1 0. அடுத்து இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 681, 680, 981, 980. ஓகேவா, 4 நம்பர் தான் வரும். இப்போ அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 68 98, பிசி 81 80, ஏசி வந்து 61 60, 91 90. இதில் வந்து நான் ஒரே ஒரு கம்பேரிஷன் மெத்தட் தான், அதுவும் காரணியா ப்ளஸ் இயர்லி சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு நம்பர் மட்டும்தான். ஓகேவா, இந்த நம்பர் உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, காரணியா ப்ளஸ் இயர்லி சார்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ போன வாரம் நம்பர் 696, அதுக்கு முன் வாரம் நம்பர் 766, 7 6 9 6 இந்த மாதிரி நம்பர் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் இந்த மாதிரி 6 8 1 0 இந்த 5 நம்பர்லேயே ரிசல்ட் முடிஞ்சிடுது. ஓகேவா, இங்கே 7 6, அதுக்கு அடுத்த வாரம் 9 6, அதுக்கு அடுத்த வாரம் 6 8 1ன்னு வந்துடும். இங்கே 7 6, இப்போ அதுக்கு அடுத்து 9 6ன்னு இருக்கும்போது இங்கே 0 8 9லேயே நம்பர் முடிஞ்சிடும். இப்பயும் 7 6 9 6 இந்த மாதிரி நம்பர் தான் இருக்குது. ஓகேவா, போன வாரம் அதுக்கு முன் வாரம் காரணியா ப்ளஸ் சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா 7 6 9 6 இந்த மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கும். அப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 9 ஒரு போர்டில் வந்துடலாம், இன்னொரு போர்டில் 8 வரணும், இன்னொரு போர்டில் 1 இல்லைன்னா 0 வரலாம். இது வந்து நேற்று பம்பர் ரிசல்ட்டை நம்பர் வச்சு சொல்லலை, நான் வந்து காரணியா ப்ளஸ் இயர்லி சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ இதை வச்சு தான் ஏ போர்டில் 6 9, பி போர்டில் 8, சி போர்டில் 1 0, பாக்ஸ் 681 680 981 980. ஏபி பிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா ஏபி 68 98, பிசி 81 80, ஏசி வந்து 61 60 91 90. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு கம்பேரிஷன் மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட் கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.